நந்தினிஸ் டிஜிட்டல் டைரி பகவத்கீதை ஜெயந்தி இன்னைக்கு. பகவான் கிருஷ்ணருக்கு இந்த மனுக்குலத்து மேலே எவ்வளவு பெரிய வாஞ்சையும் பேரன்பும் இருக்குது. அர்ஜுனன் மூலமாக நமக்கு கீதோபதேசத்தை கொடுத்துருக்காரு. வாழ்க்கையில் வரக்கூடிய பல சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாத்துக்கும் இந்த கீதையில் தீர்வு இருக்குது. கீதையின் வழி பயணப்பட்டோன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்முடைய வேலையை மட்டும் பார்க்கணும், வேறு எதையும் யோசிக்கக்கூடாது அப்படிங்கிறத பகவான் கிருஷ்ணர் எப்படி அழுத்தம் திருத்தமாக சொல்லி கொடுத்துருக்காருன்னு நிறைய யோசித்து இன்றைக்கி வழிபாடு சிறப்பாக நடந்தது. தென்னிலங்கை கோமான் ராவணேஸ்வரன் இலங்கேஸ்வரன் ஈஸ்வர பட்டத்தை வென்றவன், கைலாய மலையை சிவபார்வதியோடு தூக்கிய பராக்கிரமசாலி ராவணேஸ்வரன் இலங்கேஸ்வரன் தென்னிலங்கை கோமான் நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்துக்கு வந்து இன்றைக்கி அமர்ந்திருந்தார். திருப்பாவை பாசுரம் 12 இன்றைக்கி அழகாக நான் ஷூட் முடித்தேன். திருப்பாவை 12, 13 2 பாசுரங்கள்லேயுமே ராமாவதாரம் சிறப்பித்து கூறப்படுறதுனால வடுவூர் ராமரும் இன்றைக்கி சூப்பராக பூஜையை ஏற்றுக்கிட்டாரு. இன்றைக்கி கிருஷ்ணரும் நிர்விக்னலக்ஷ்மி இல்லம் வந்தார், ராமரும் வந்து 2 பேரும் பூஜையை ஏற்றுக்கிட்டு இருக்காங்கன்றது மனமகிழ்ச்சியை தந்தது. புதுசாக வாங்கியிருக்கிற வெள்ளித்தட்டில் கொத்தமல்லி ரைஸ் வந்து வாசினி பாப்பாவுக்காக ஸ்பெஷல் இன்றைக்கி பண்ணியிருந்தேன். ஸ்வீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் பண்ண முடியல. உருளைக்கிழங்கு நல்ல ஃப்ரை, அதுக்கப்புறம் நல்ல சூடான ரசம், தயிர், என்னோட ரொம்ப ஸ்பெஷலான ஆவக்காய் ஊறுகாய், அது நானே பண்ணது. அதனால் அடிக்கடி அதை பெருமையாக பேசிப்பேன். 2 நாள் முன்னாடி வச்ச வத்த குழம்பு இன்னும் சூப்பராக இருந்தது. அதில் 1 ஸ்பூன் தான் பேலன்ஸ் இருந்தது. அது தயிர் சாதத்துக்கு ரொம்பவே சூப்பர் காம்பினேஷனாக இருந்தது. இந்த வெங்காய வடாம் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மழை காலத்தில் அதை சாப்பிடும்போது திருப்தியான ஒரு லஞ்சை நிறைவாக சாப்பிட்டேன். சாப்பிட உட்கார்ந்த நேரத்தில் கரெக்டாக மாடு வந்து அம்மா அப்படின்னு கத்துனுது. நான் நேத்திக்கு பூஜையில் வச்சுருந்த வாழைப்பழம்லாம் இன்றைக்கி பசுமாட்டுக்கு கொடுத்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் 2 பேரும் தான் சேர்ந்து இன்றைக்கி லஞ்சு சாப்பிட்டோம். அது வந்து கதவை திறந்தோடனே உள்ளே வர்றதுக்கு பார்த்தது. எனக்கு தான் பயமாக இருந்தது. அதனால் கதவை சாத்திட்டேன். வெளியில் அப்படியே தூக்கி போட்டு அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு மழையில் நனைஞ்சபடியே இருந்தது. எனக்கும் கஷ்டமாக இருந்தது. சென்னையில் தொடர் மழை, விடிய விடிய மழை பெஞ்சிட்ருக்கு. காலையிலேருந்து தூறல், சடசடன்னு மழை பெய்யாமல் தூறல் இருந்துகிட்டே இருக்குது, நச நசன்னு. காலையில் அட்டன் பண்ண வேண்டிய கிரகப்பிரவேசம் போக முடியல. சாயந்தரம் போய் தாம்பூலம் வாங்கிட்டு அம்பாளுக்கு அணிவித்திருந்த மாலையை கையில் கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். நன்றி.